ஒரு பக்கம் காசி விஸ்வநாதர் ஆலயம், இன்னொரு பக்கம் சிக்கந்தர் பாதுஷா தர்கா, மற்றொரு பக்கம் சமணர் படுகை என தமிழ் கூறும் நல்லுலகத்தின் சமய நல்லிணக்க அடையாளமாக இருந்த திருப்பரங்குன்றம் மலை இன்று சர்ச்சையின் அடையாளமாக மாறியிருக்கிறது. இது கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா என்கிற விவாதத்திற்குள் செல்வதற்கு முன் கந்தனும் சிக்கந்தரும் அங்கு வந்து சேர்ந்த கதையை பார்க்கலாமா? வானுலகின் கைலாயத்தில் இருந்த சிவன் ஒருமுறை உலக உயிர்களின் படைப்புக்கு ஆதாரமாக அமைந்த பிரணவ மந்திரத்தை அம்பிகைக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். அப்போது அம்பிகையின் மடியில் அமர்ந்திருந்த முருகனும் அந்த மந்திரத்தை கற்று ஞானம் பெற்றுள்ளார். முறைப்படி குருவால் கற்பிக்கப்பட வேண்டிய மந்திரத்தை குறுக்கு வழியில் கற்றுக்கொண்டதால் முருகன் மீது சிவனுக்கு கோபம் வந்தது. இதற்கு பரிகாரம் செய்வதற்காக பூலோகம் வந்த முருகன் பரங்குன்றம் மலை மீது அமர்ந்து தவத்தில் மூழ்கினார். அந்த தவத்தின் முடிவில் சிவனே நேரில் தோன்றி முருகனுக்கு ஆசி வழங்கினார். இதே மலையில் வைத்துத்தான் தேவர்களின் தலைவன் இந்திரனின் மகள் தெய்வானையையும் முருகன் திருமணம் செய்து கொண்டார். இப்படித்தான் பரங்குன்றம் முருகனின் திருப்பரங்குன்றமாக அறுபடை வீடுகளின் முதல் வீடாக உருமாறியது. முற்கால பாண்டிய மன்னர்களின் காலத்தில் குடைவரை கோயிலாக உருவெடுத்த இந்த கோயில் பிற்கால சோழர்கள் மற்றும் நாயக்கர் கால மன்னர்களின் பக்தி கலந்த உதவியால் மண்டபங்கள் மற்றும் கோபுரங்களுடன் மெருகேறியது. இதே மலையில் நெடுஞ்சடையன் பராந்தகன் என்கிற மன்னனின் தளபதி சாத்தன் கணபதி சிவனுக்கும் ஒரு கோயில் கட்டியிருக்கிறார். அதுதான் தற்போதைய குடைவரை கோயிலாக உள்ளது. இது கந்தனின் கதை. சிக்கந்தருக்கும் ஒரு கதை இருக்கிறது. புனித நகரான ஜெருசலத்தை மீட்பதற்காக இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலான சிலுவை போர் உச்சத்தில் இருந்த நேரம் அது. அன்று சவுதி அரேபிய நகரங்களில் ஒன்றில் ஆளுநராக இருந்த சுல்தான் சையது இப்ராஹிம் துறைமுக நகரான ஜித்தாவின் ஆளுநரான சுல்தான் சிக்கந்தர் பாதுஷாவுடன் சேர்ந்து இஸ்லாத்தை பரப்புவதற்காக இந்தியாவை நோக்கி பயணம் மேற்கொண்டனர். சேர மன்னனின் ஆளுகைக்கு கீழிருந்த கேரளாவில் வந்திறங்கிய சுல்தான் சையது இப்ராஹிமின் குழுவுக்கு அன்றைய அரசு ஆதரவு கரம் நீட்டியது. ஊர் ஊராக மதப்பிரசங்கம் செய்த அந்த குழு பாண்டியர்களின் ஆட்சிக்கு கீழிருந்த மதுரைக்குள்ளும் நுழைந்தது. ஏற்கனவே சோழர்களை சமாளிக்க முடியாமல் திணறி வந்த பாண்டியனின் அரசுக்கு புதிதாக மதம் பரப்ப வந்தவர்கள் உருவாக்கிய குழப்பம் எரிச்சலை கிளப்பியது. இதனால் சோழர்களுடனான போர் முனைக்கு சென்றிருந்த வீரர்கள் தவிர்த்து எஞ்சிய சிலர் இஸ்லாமியர்களுடன் மோதினர். அதிர்ஷ்டவசமாக அந்த சண்டையில் சையது இப்ராஹிமுடன் வந்த படை வெல்ல திருப்பரங்குன்றம் அவரது ஆளுகைக்கு கீழ் வந்தது. மதம் பரப்ப வந்த இப்ராஹிம் ஆட்சி செய்ய விருப்பமில்லாததால் தன்னுடன் வந்த சிக்கந்தர் பாதுஷாவுக்கு திருப்பரங்குன்றத்தை கொடுத்துவிட்டு நடையை கட்டினார். சிக்கந்தர் பாதுஷாவின் ஆட்சி காலூன்றுவதற்குள் தோற்றுப்போன பாண்டியர்களின் படை வெறிகொண்டு மீண்டும் வந்தது. சிக்கந்தர் பாதுஷா உயிரை காப்பாற்றிக் கொள்ள திருப்பரங்குன்றம் மலை மீது தஞ்சம் புகுந்தார். அவரை துரத்தி சென்ற பாண்டியர்களின் படை அந்த மலை மீதே அவரை தீர்த்து கட்டியது. மதம் பரப்ப வந்து மாண்டு போன சிக்கந்தர் பாதுஷா மக்கள் மத்தியில் நல்லடியாராக நிலைபெற்றார். இதனால் 13ஆம் நூற்றாண்டிலேயே அவரை வழிபடும் விளக்கம் தொடங்கியதாக கூறப்படுகிறது. தற்போது இருக்கும் தர்காவின் கட்டிடம் 1900ஆவது ஆண்டுகளில்தான் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் 16ஆம் நூற்றாண்டில் பாரசீக பயணி ஒருவரால் எழுதப்பட்ட ஷஹாதத் நாமா 1820இல் வண்ணக்களஞ்சிய புலவர் எழுதிய தீன் விளக்கம் ஆகிய நூல்களில் சிக்கந்தர் பாதுஷா தர்கா குறித்த பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கந்தனின் கோவிலுக்கும் சிக்கந்தரின் தர்காவுக்கும் முன்னரே அங்கு சமணர் படுகைகளும் அதில் 2200 ஆண்டுகள் பழமையான தமிழி கல்வெட்டுகளும் இருந்தன. இப்படி பல சமயங்கள் தலை தோங்கிய மலை என்றாலும் மத நல்லிணக்கத்துடன் தான் வழிபாடுகள் நடந்திருக்கிறது. ஆனால் கடந்த ஆண்டு இறுதி முதல் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. டிசம்பர் 25ஆம் தேதியன்று சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் நேர்ச்சியை நிறைவேற்ற கந்தூரி சாப்பாட்டுக்கு ஆடு சேவலுடன் வந்த இஸ்லாமிய குடும்பம் மலை அடிவாரத்திலேயே தடுத்து நிறுத்தப்பட்டது. இதனால் உள்ளூர் இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் குதித்தனர். அதிகாரிகள் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து மத வழிபாட்டு உரிமையை தடுப்பதாக ஜமாத் நிர்வாகிகளும் எஸ்டிபிஐ கட்சியும் சேர்ந்து ஜனவரி 5ஆம் தேதி திருப்பரங்குன்றம் பெரிய வீதியில் போராட்டத்தை நடத்தினர். இதில் கலந்து கொண்ட 450 பேரை போலீசார் கைது செய்தனர். அடுத்த ஒரே வாரத்தில் ஜனவரி 12ஆம் தேதி அன்று இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட இந்த அமைப்புகள் கந்தர் மலையை சிக்கந்தர் மலையாக்க முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டியது பரபரப்பை மேலும் கூட்டியது. அடுத்த ஒரு வாரத்தில் ஜனவரி 18ஆம் தேதி அன்று தங்கள் வழிபாட்டு உரிமையை நிலைநாட்ட ஆடு கோழியுடன் கந்தூரி விழா நடத்தப்போவதாக இஸ்லாமியர்கள் அறிவிக்க காவல்துறை மீண்டும் தடை போட்டது. பிரார்த்தனை செய்ய சென்றவர்கள் மட்டுமே அப்போது அனுமதிக்கப்பட்டனர். அதே நாளில் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணி புனிதமான திருப்பரங்குன்ற மலையை காப்பாற்ற அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்தார். ஜனவரி 19 இஸ்லாமியர்களும் இந்து முன்னணியினரும் அனுமதியின்றி போராட்டம் நடத்தி பரபரப்பை எகிர வைத்தனர்.
ஜனவரி 20ஆம் தேதி மணப்பாறை எம்எல்ஏ அப்துல் சமதும் 22ஆம் தேதி ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனியும் தர்காவை பார்வையிடச் சென்றனர். ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலையோ நவாஸ்கனி மலை மீது வைத்து அசைவ உணவை சாப்பிட்டு மதக்கலவரத்தை ஏற்படுத்த முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார். நவாஸ்கனியோ அந்த குற்றச்சாட்டை மறுத்த கையோடு தான் அசைவ உணவு சாப்பிட்டதை அண்ணாமலை நிரூபித்தால் பதவி விலகுகிறேன் என சவால் விடுத்தார். இதனையடுத்து ஜனவரி 23இல் எச் ராஜா, 24இல் நயினார் நாகேந்திரன் என பாஜக தலைவர்கள் அடுத்தடுத்த திருப்பரங்குன்றம் மலைக்கு விசிட் அடித்தனர். இதற்கிடையே பிப்ரவரி 4ஆம் தேதியன்று மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை நடத்தப்போவதாக இந்து முன்னணி அறிவித்தது. நிலைமை தீவிரமடைவதை உணர்ந்த மாவட்ட நிர்வாகம் பிப்ரவரி 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டாரத்தில் 144 தடை உத்தரவு என அறிவித்தது. இந்த அறிவிப்புக்கு எதிராக போராட்டம் நடத்த அனுமதி கேட்டு இந்துத்துவ அமைப்புகள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையை நாடின. நீதிமன்றமும் அவர்களுக்கு அனுமதி வழங்கியதா நேற்று போராட்டத்தையும் நடத்தி மதுரையை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றனர் இந்துத்துவ அமைப்புகள்.